Hi friends, welcome back to our Live and Learn channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல அல்காரிதம் சப்ஜெக்ட்ல இருந்து சார்ட்டிங்கிற கான்செப்ட்ல கேட் 2019ல கேட்ட क्वेश्चन தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷன்ல வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். givenல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். there are n sorted unsorted arrays. n unsorted arrays கொடுத்திருக்காங்க. a1 a2 a3 up to an. assume that n is odd. so array வந்து எடுத்துக்கிறது எவ்வளவு number of arrays எடுத்துக்கிறோமோ அது odd number of arrays இருக்கும் அப்படினு சொல்றாங்க. each of a1 a2 an contains n distinct elements. அந்த எல்லா அரேஸ்மே n number of elements இருக்கும், different elements இருக்கும்னு சொல்றாங்க. there are no common elements between any two arrays. எந்த ரெண்டு அரேக்கு இடையிலயும் எந்த common elementsம் இருக்காது. எல்லா elementsமே differentஆன elements தான். the worst case time complexity of computing median of medians. so என்ன கேட்டிருக்காங்க, median கண்டுபிடிக்கணும் worst case time complexityல. worst case time complexity of the median கேட்டிருக்காங்க. அது median மட்டும் கேட்கல, median கண்டுபிடிச்சிட்டு அந்த medians கூட medians எல்லாமே கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. இப்போ எப்படி median of median கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஒரு அரேக்கு மீடியன் கண்டுபிடிப்போம். அதே மாதிரி n அரேஸ் கொடுத்துருக்காங்க, n அரேஸ்க்கும் தனித்தனியாக மீடியன்ஸ் கண்டுபிடிப்போம். எல்லா மீடியன்ஸும் சேர்ந்து ஒரு அரேன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த அரேக்கு அதில் உள்ள அரேயில் உள்ள எலமெண்ட்ஸ்க்கு மீடியன் கண்டுபிடிச்சா அதுதான் மீடியன் ஆஃப் மீடியன்ங்கிறது. ஓகேவா? ஸோ மீடியன் ஆஃப் மீடியன் ஆஃப் a1 a2 a3 an இஸ் கேட்டிருக்காங்க. ஆப்ஷனில் ஆர்டர் ஆஃப் n, பி ஆப்ஷனில் ஆர்டர் ஆஃப் n log n, சியில் ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர் log n, டியில் ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்கு worst case time complexity மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலான்னு தெரியணும். ஸோ கொடுத்துருக்க அரே வந்து அன்சார்ட்டட் அரே. ஸோ அதோட மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஆர்டர் ஆஃப் n. நம்மளுக்கு n அரேஸ் கேட்டிருக்காங்க. ஒரு அரே, ஒரு அன்சார்ட்டட் அரே கண்டுபிடிக்கிறதுக்கு ஆர்டர் ஆஃப் n. அப்போ n அரேக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், n இன்ட்டு ஆர்டர் ஆஃப் nங்கிறது தான் அதோட ஃபார்முலா. ஸோ அப்போ n இன்ட்டு ஆர்டர் ஆஃப் nங்கிறது ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர்டுங்கிறது n அன்சார்ட்டட் அரேக்கான மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ அப்போ மீடியன் n அன்சார்ட்டட் அரேக்கு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு அரேக்கு மீடியன் கண்டுபிடிச்சா, செகண்ட் அரேக்கு, தேர்ட் அரேக்கு, ஃபோர்த் அரேக்கு, ஃபிஃப்த் அரேக்கு, என்னங்கிறது ஆட் நம்பர்னு சொல்லியாச்சு. ஸோ 5ன்னு நம்ம எடுத்துக்கலாம், அசம் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு அரே, இதில் உள்ள மீடியன் கண்டுபிடிக்கிறது தான் மீடியன் ஆஃப் மீடியனுங்கிறது. ஸோ இந்த மீடியன்ஸ்க்கெல்லாம் மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்கு, அப்போ இந்த அரேக்கு மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஆர்டர் ஆஃப் n வேணும். ஸோ அப்போ n அரேயோட மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்கு இது, இந்த மீடியன்ஸ்க்கெல்லாம் மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆர்டர் ஆஃப் n. ஸோ அப்போ ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஆர்டர் ஆஃப் n. ஸோ அப்போ எது வந்து ஹையஸ்ட் பவரில் இருக்கோ அதுதான் நம்மளுக்கோட ஆன்சர். ப்ளஸ் பண்ணும்போது பார்ப்போம், உங்களுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி கண்டுபிடிக்கும் போது இப்படி தானே பார்ப்போம். ஸோ எந்த பொசிஷன், எந்த எக்ஸ்போனண்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து ஹையர் பவர் இருக்கோ அதுதான் அதுக்கான ஆன்சர். ஸோ அப்போ ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர்டுங்கிறது தான் நம்ம எடுத்துப்போம். n ஸ்கொயர்னு எடுத்துக்கூடாது, n ஸ்கொயர்டுங்கிறது தான் அதோட ஆன்சர். ஸோ அப்போ மீடியன் ஆஃப் மீடியன் அன்சார்ட்டட் அரேக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர்ட். இது எந்த ஆப்ஷனில் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ அப்போ டி ஆப்ஷனில் தான் இது மேட்ச் ஆகுது, ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர்டுங்கிறது. ஸோ இதுவும் ஒரு கேட்டில் சிம்பிளாக கேட்ட கொஷின் தான். இதுவும் நம்மளோட டிஆர்பி எக்ஸாமுக்கு இல்லை அதர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ்டு எக்ஸாம்ஸில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரொம்ப சிம்பிள் தான். அதனால் இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்த்துக்கிறது நல்லது. ஸோ இந்த கொஷின் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.